ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ரீகா ரிப்ளையும் யூஎஸ்கையும் வரது காமிக்கிறாங்க. ஏன்னா ரீகா ரிப்ளையும் குயிலாக்கு ஒரு மேட்ச் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்கிறதுனால டேமன் பெஸ்ட்டை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிக்கி வில்லியம்ஸை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுனை தொடங்கி வைப்பதற்காக கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் உள்ற வந்து வெடிச்சு ஆரம்பிக்கிறாரு. கோடி ரோட்ஸ் ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் வர்றான்னு கேட்டிங்கன்னா, ஜேக் எஃபெக்ட் வர்றார். ஜேக் எஃபெக்ட் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. நான் வந்து எலிமினேஷன் சேம்பரில் இல்லை, நீ இருக்கிற, ஆனால் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பர் ட்ரீ மெக்கன்ட்ரி சாம்பியனாக இருக்கிறான், அதனால நான் கண்டிப்பாக அவன் எனக்கு வேணும், நீ இல்லை, ட்ரீ மெக்கன்ட்ரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோடனே அந்த இடத்துல நிக்கிலாடிஸ் வர்றாரு. நிக்கிலாடிஸ் வந்து ட்ரீ மெக்கன்ட்ரி இன்னைக்கு லீவு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து டாப் ஆஃப் த கேரியரில் ட்ரீ மெக்கன்ட்ரி தோன்றார். ஏன்னா நான் சாம்பியன், எனக்கு ஸ்மாக்டவுன் பிடிக்கும், ஸ்மாக்டவுன் பிடிக்கிறதுனால என்ன வேணாலும் செய்வேன், நான் இங்கே சாம்பியன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல ட்ரீ மெக்கன்ட்ரியை பார்த்தோன்னே அடிக்க விட்றா ஜேக் எஃபெக்ட், அங்கே செக்யூரிட்டிலாம் தடுக்கிறா. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ட்ரீ மெக்கன்ட்ரியை பார்த்து சிரிக்கிறாரு. ஒன்று நான் ரெசில்மேனியாவில் சந்திக்கிற எலிமினேஷன் சாம்பரில் ஜெயிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்கை காமிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பேக் ஸ்டேஜில் கார்மோலோ ஹைஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா, இலிஜியோ டிராகன். இன்றைக்கி நடக்க போகிற குவாலிஃபிகேஷனில் மேட்ச்சில் நீ ஜெயிச்சு எலிமினேஷன் சாம்பர் உள்ளே போகிற, அங்கே ஜெயிச்சு ரெசில்மேனியாவில் ட்ரீம் மேக்கர் சந்திக்கிற, அங்கே சாம்பியனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு ஸ்மாக்டவுன் மேனேஜர் வந்து ஜேக் எஃபெக்டை பார்த்து வார்னிங் கொடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எஃப்டி இருந்த டாமா டாங்கோவுக்கும் இலிஜியோ டிராகனுக்கு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து எம்எஃப்டி டீம் சப்போர்ட்டோட வந்து இலிஜியோ டிராகனை தோக்கடிச்சிடுறாங்க டாமா தோக்கடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக வந்து எம்எஃப்டி டீம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோலோசிக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பின்னாடியே வந்து சோலோசிக்காவை அட்டாக் பண்ணுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா, இலிஜியோ டிராகனை அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் அட்டாக் பண்ணுறத பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த எம்எஃப்டி டீமை சேர்ந்து இலிஜியோ டிராகனை அடித்து போட்டுருவாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்த அப்போலோ கிரிஸையும் அவரையும் அடித்து போட்டுருவாங்க. எம்எஃப்டி ஒட்டுமொத்தமாக அடித்து போட்டுட்டு நிற்கிற நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பக்கத்தில் சோலோசிக்காவும் இன்னொரு பக்கத்தில் 8-6 டீம் காமிப்பாங்க. இவங்களுக்கான ஃபீல்டு இன்னமும் இருக்குன்ற மாதிரி தான் WWE நம்மளுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து ஸ்மாக்டவுன் மேனேஜர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நிக்கிலாடிஸ் என்ன பண்ணுவார், ட்ரீம் மேக்கர் இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்கிறார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரேண்டி ஆர்டன் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கோடி ரோட்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் வர, நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் ரேண்டி ஆர்டன் ஃபீல்டு வரப்போன்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் லாஸ்ட் லெஜெண்டும் நயா ஜாக்ஸும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் கேர்கள் வந்து உள்ற வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சாம்பியனாக இருக்கிறாங்க. அவங்க எலிமினேஷன் சாம்பரில் ஜெயிக்கிறவங்க கூட மோத போகிறாங்க. அதனால் அந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து நான் என்ன யார் ஜெயிச்சு உள்ற வந்தாலும் என்ன வீழ்த்த முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. போகிற போக்கில் வந்து சார்லட் ஃபிளேர் அடுத்து இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் வருவாங்க. அவங்கள முறைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். சார்லட் ஃபிளேர் வர்சஸ் நயா ஜாக்ஸ் வர்சஸ் கேனா ஜாம்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சார்லட் ஃபிளேர் வின் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்பானிஷ் ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து பவுச் மூமெண்ட் ஆகிடும். அதை வந்து ரெஃப்ரி வந்து டேப் தட்டாமல் வந்து அதை பவுச் பண்ணிடுவார். அதனால் இந்த மேட்ச் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயா ஜாக்ஸுக்கு சார்லட் ஃபிளேர் சப்மிஷன் போட அதுக்குள்ளே வந்து உள்றப்போ வந்து கேனா ஜேம்ஸ் அப்படியே சார்லட் ஃபிளேரை ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல கேனா ஜேம்ஸ் வந்து அடுத்த கட்டமாக குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓபா ஃபேமிக்கு கிட் வில்சனுக்கு ஒரு மேட்ச் இருக்குன்றதை காமிப்பாங்க. ஓபா ஃபேமி பேக் சைடில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கிட் வில்சன் ரிங்க்கு வருவார். அதுக்கப்புறம் கிட் வில்சன் வர்சஸ் ஓபா ஃபேமி இவங்களுக்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எடுத்து கிட் வில்சன் வந்து ஓபா ஃபேமியை பற்றி படிப்பார். அதுக்கப்புறம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கடுப்பான ஓபா ஃபேமி கிட் வில்சனை தூக்கி அப்படியே ரிங் சைட்லேருந்து அப்படியே உள்ள ரிங்குள்ளே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு அந்த மேட்சை முடித்து இந்த வாட்டி கிட் வில்சனை போட்டு துவைச்சி எடுத்து தான் பவரான ஆள் அப்படின்ற மாதிரி ஓபா ஃபேமி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஓபா ஃபேமி எதுக்கு இவ்வளோ பவராக காமிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து ஓபா ஃபேமியை வந்து காமிக்கிறது இப்போ பவராக காமிச்சாரு, பின்னாடி வீக்காக இதை போல் பல பேரை காமிச்சிட்டு வீக்காக்கினதால கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை காமிப்பாங்க. ஸ்மாக் டவுனில் ராவில் காமிச்ச மிஸ்ட்ரி பாக்ஸை இப்போ வந்து ஸ்மாக் டவுனில் காமிப்பாங்க. ஸ்மாக் டவுனில் அந்த இதை வந்து ஆர்டர் வந்து இதில் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷெட்டனுக்கும் ஆல்ஃபா ஃபயருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சுக்காக டிஃப்னி ஷெட்டன் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்சா கிரீனோட பார்ட்னரான ஆல்ஃபா பேரி செல்சா கிரீனை தள்ளிட்டு வருவாங்க. இந்த இடத்துல டிஃப்னி ஷெட்டன் வர்சஸ் அல்ஃபா பைரி மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுன்ற ரிசல்ட் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டதுனால இந்த மேட்ச்சில் ஈஸியாக வந்து டிஃப்னி ஷெட்டன் வின் பண்ணிடுவாங்க. டிஃப்னி ஷெட்டன் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் செமிசைனும் கோடி ரோட்ஸும் சந்திச்சுப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி போகும். ஏன்னா லாஸ்ட்டு ஸ்மாக் டவுனில் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து கோடி
அட்டாக் பண்ண வந்த ட்ரீம் மெக்கின்ட்ரேவிட்டேருந்து கோடி ரோட்ஸை காப்பாற்ற வந்த செமிசைன் அந்த மேட்ச்சில் இருந்தாலும் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருப்பார். அந்த இடத்துல வந்து செமிசைனை தோக்க அடிச்சிருப்பார் கோடி ரோட்ஸ். அதை பயன்படுத்திக்கிட்டு இதெல்லாம் பார்த்து கடுப்பான இதை பற்றி சொல்லுவார் விளக்கம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கான்ட்ரவர்சி உருவாகி அதுக்கப்புறம் 2 பேருமே தனித்தனியாக போவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே டேபிளில் இருந்த பாட்டிலெலாம் தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் வந்து ட்ரிக் வில்லியம்சன் உள்ற வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து செமிசைனை கிட்டில் பண்ணிட்டு போகிற, நீ செய்யாத நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை பார்த்து செமிசைன் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு இருந்த கோடி ரோட்ஸை கூப்பிட்டு, சாரி நீ சொன்னது கரெக்டு தான், நான் பேசினது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானமாகவே அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. இந்த இடத்துல இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்சான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும் அங்கே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கார்மெலோ ஹைஸும் அதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸும் சேர்ந்து டேமன் பிரிஸ்ட்டை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் மாறி மாறி பின் பண்ணக்குள்ளே இழுத்து விட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ட்ரிக் வில்லியம்ஸும் டேமன் பிரிஸ்ட்டை முடிச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இமென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டார் 5வது மெம்பராக. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மீண்டும் வந்து அந்த டெலிவரி டூ மிஸ்ட்ரி பாக்ஸ் காமிப்பாங்க. அதுக்கு மேலே ஜானிக்கு இருக்கவங்க படுத்து கிடப்பார். அதுக்கு கீழே வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜருக்கு அதுக்கப்புறம் வந்து கேண்டில் ரேஸ் இவங்களாம் நிற்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குயிலா வர்சஸ் சார்லி ஃப்ளோ இவங்க 2 பேரும் மேட்ச் போன வாரம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மேட்சுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் ஜாட் கேர்கில் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரிங் சைடு ரீகா ரிப்ளே வருவாங்க. குயிலா வர்சஸ் ரீகா ரிப்ளே இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் இன்டர்ஃபைட் ஆவாங்க நயஜாக்ஸ் அடிச்சு போட்டு திரும்பி பார்க்கல லாஸ்ட் லெஜெண்ட் உள்ற வந்து ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் மேட்ச் ரெஃப்ரிக்கு பெல் அடிச்சு மேட்சை முடிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து ரீகா ரிப்ளே போட்டு லாஸ்ட் லெஜெண்டும் நயஜாக்ஸும் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு ரீகா ரிப்ளேயோட டாக் டீம் பார்ட்னரான யூஎஸ்கே வந்து ரீகா ரிப்ளே ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வருவாங்க. ஓடி வந்து நயஜாக்ஸை வெளில தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் லெஜெண்ட் அட்டாக் பண்ண வருவாங்க. அவங்கள்ட்ட ஜம்ப் பண்ணி எஸ்கேப் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே அடித்து வெளில தள்ளிடுவாங்க. 2 பேரும் அடித்து ஓட விட்டு விரட்டி விட்டுருவாங்க. இந்த சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓபா ஃபெமிக்கும் மிஸ்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போய் அடுத்த வாரம் அவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பேக் ஸ்டேஜில் அலெக்சா பிளிஸ்க்கும் கொயிலாவுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரும். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் இன்னொரு இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமாலோங்காவுக்கும் ஷின்சியா நகுமுராவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டான மேட்சான அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் ரேண்டி ஆர்டன்ற மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அலிஸ்டர் பிளாக் வந்தார். அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டன் வந்தார். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏற்கனவே இவங்களுக்கான மேட்ச்சில் நம்ம பார்த்துருந்தாலும், ஆனால் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து அலிஸ்டர் பிளாக்கும் ரேண்டி ஆர்டனும் அப்படியே 2 பேருமே மாறி மாறி அவங்களோட ஏரோவை காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு கட்டத்தில் ரேண்டி ஆர்டன் டிடிடி போட, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ரேண்டி ஆர்டன் ஜெயிச்சுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டனை ட்ரீம் மேக்கரே உள்ற வந்து அட்டாக் பண்ணுறாரு. ட்ரீம் மேக்கரே அட்டாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அட்டாக் பண்ணோன்னே ரேண்டி ஆர்டன் உள்ற போகிறாரு. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணுறதை பார்த்தோன்னே கோடி ரோட்ஸ் ஓடிடுறாரு. கோடி ரோட்ஸ் ஓடியந்து வர்றதை பார்த்தோன்னே ட்ரீம் மேக்கர் ஆடியன்ஸ் சைடு குச்சி ஓடிடுறாரு. ட்ரீம் மேக்கர் ஆடியன்ஸ் சைடு குச்சி ஓடனோடனே ட்ரீம் மேக்கரை துரத்திக்கிட்டே கோடி ரோட்ஸ் வர்றாரு. கோடி ரோட்ஸ் அங்கே போகிறதா ட்ரீம் மேக்கரை துரத்துறதா ரேண்டி ஆர்டன் ஹெல்ப் பண்ணுறதானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரேண்டி தடு மாதிரி உள்ற போனோடனே அலிஸ்டர் பிளாக் வந்து தன்னோட பிளாக் மேக்ஸ் கிக்கை விட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு அப்படியே வந்து அவரும் தடுமாறிக்கு மேலே விழுந்து ரேண்டி ஆர்டன் மேலே விழுந்து பின் பண்ணி வின் பண்ணிடுறார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் அங்கே நின்று ஆடியன்ஸ் சைடில் நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். பெல்ட் தூக்கி காமிச்சிக்கிட்டு இருப்பார். கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேண்டி ஆர்டனை போய் பார்ப்பார். இந்த இடத்துல இதுதான் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. இது ஒரு தரமான மெயின் ஈவெண்ட்டாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.